இப்போ இந்த புஸ்தகம் வாசிக்கிறதுனுடைய ஒரு சிறப்பை பற்றி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி என்னுடைய பேச்சு முடிக்கிறேன். சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி அப்படின்ற புஸ்தகத்தை படிச்சு நாங்க எல்லாரும் அதுல ஈர்க்கப்பட்ட அதனுடைய அறவழிகள், அதனுடைய இயற்கை வழிகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு நாங்க அந்த படிச்சவங்க ஒரு குழுவா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சவங்க எழுத்தாளராகவே மாறி இருக்கோம். அதை படித்த நாங்க எல்லாருமே ஒரு எழுத்தாளர்களாக மாறி ஏழிலை பாலை அப்படின்ற ஒரு புஸ்தகத்தையே வெளியீடு பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்ப சமீபத்துல கூட சந்தன வேங்க அப்படின்ற இன்னொரு புஸ்தகத்தையும் கூட நாங்க வெளியீடு பண்ணியிருக்கிறோம். ஒரு படிப்பு ஒரு புஸ்தகத்தை படிக்கக்கூடியது என்ன மாயத்தை செய்யாது அப்படின்ற அதிசயத்தை இந்த ஏழிலை பாலையும் சந்தன வேட்கையும் எங்களுக்கு கொடுத்தது அப்படின்றத மறுக்கவே முடியாது. எனவே புஸ்தகத்தை வாசிப்பதை நேசிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம், நம் முன்னோர்கள் கொடுத்த சொகுசான பாதையில் சுகமாக பயணம் செய்வோம் என்று சொல்லி எனது பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.